நிச்சயமா சார். அதாவது பொதுவாவே இந்த மேஷ ராசி காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எங்களோட 4ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. குரு உச்ச குருவா வேற வராரு. உச்ச குருவா வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த திருமணம் அதாவது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப சுகம்னா என்ன? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுகம். இப்ப எனக்கு வந்து ஒரு குடும்பம்னு அமைஞ்சிருச்சுப்பா. நான் எனக்கான ஹேப்பியான ஒரு மொமெண்ட் அனுபவிக்கிறேன். நான் எனக்கு ஒரு என்ஜாய்மென்ட் வெளியில போணும்னு நெனைக்கிறேன். வெளியூருக்கு போறேன். எப்படா நம்ம போவோம்? இந்த மாரி அது நான் என் கேர்ள் ஃபிரெண்டோட போறதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாரி சின்ன சின்ன ஒரு ஆசைகள்ல இருந்து பெரிய ஆசைகளா இருக்கக்கூடிய எப்படா வந்து கல்யாண சாப்பாடு போடுவாங்கன்றது முதற்கொண்டு இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு எப்பயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். "டேய் எப்படா கல்யாண சாப்பாடு போடுவ?" அப்படின்ற மாரி. இந்த 90ஸ் கிட்ஸு இன்ன வரைக்கும் திருமணம் ஆகாத பல பேருக்கு இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேசி நின்றுருக்கும். நாளைக்கு கல்யாணம்னு இருப்பாங்க. மிஞ்சி போனா முதல் நாள் கூட நின்னு போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். இதெல்லாம் மாறக்கூடிய குடுப்பனை அப்படிங்கிறது, குரு வந்து உச்சத்துக்கு வரும்போது, அதுவும் மேச ராசிக்கு வரும் பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளா பேசி பேசி ஸ்டாப் ஆயிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா அதுக்கான ஒரு குடுப்பனை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing.